நீங்க கவனிச்சு பாருங்க, போலீஸ் அதிகாரிகளை கேட்டீங்கன்னா தெரியும் டிசிப்ளின் என்னன்னு தெரியும். ராணுவத்தில் இருக்கிறவங்களை கேட்டா தெரியும் டிசிப்ளின். They know what is discipline. A disciplined person becomes a disciple. Sincere ஆக்க வேண்டும். Discipline என்ன definition கொடுக்க போற? There has to be some discipline. There has to be discipline in our life. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில டிசிப்ளின் இருக்க வேண்டும். இதெல்லாம் வேற வசனத்துல சொல்றதா நான் ஒருவேளை நாம் கேள்விப்படாதவர்களா இருக்கலாம், அப்படி நாம் பிரசங்கங்களை கேட்காதவர்களா இருக்கலாம். ஆனால் வேற வசனம் சொல்லுகிறது you need discipline. I'm going to give a definition for discipline. Then only you become a disciple. Then only you can become a disciple. You have to be a disciplined person. பாருங்க, இங்க கொஞ்சம் நல்ல மேலான உணர்வுகளை படித்தவர்கள் வந்திருப்பாங்க. நம்ம சபைக்கு பல நிலைமையில இருந்து வருவாங்க. படிக்காதவங்க வரலாம், படிச்சவங்க வருவாங்க, ரொம்ப படிச்சவங்க வருவாங்க. அதனால படிக்காதவங்க யாரா இருந்தா கவலைப்படுங்களா, எனக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியும், இங்க வர்றவங்க எல்லாம் ஆனா புத்திசாலி. புத்திசாலிகள் வருகிறார்கள், அப்படி இல்லாதவர்களை நாங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறோம். சில படிப்புக்கு பேர் என்ன தெரியுங்களா? சில பெரிய துறை படிக்கிறவங்களுக்கு அந்த படிப்பு துறைக்கு பேர் என்ன தெரியுங்களா? They are called disciplines. யூனிவர்சிட்டியில போனீங்கன்னா சொல்லுவாங்க, he is a doctorate in that discipline. என்னன்னா ஒழுங்கா டிசிப்ளினா அதை படிச்சு, படிப்புக்கே தான் டிசிப்ளின். படிப்பு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்கும். அந்த துறையில மாத்திரமே டிசிப்ளின் இருக்கும். ராணுவத்தில் ஒரு சில டிசிப்ளின், எல்லா விஷயத்திலும் டிசிப்ளின் வரும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் எல்லா இடத்துலையும். ஆனா கர்த்தர் எவ்வாறு உலகம் டிசிப்ளினை சொல்லும்போது ஆண்டவர் சொல்லாமல் இருப்பாரா? ஆண்டவர் நிச்சயமாய் டிசிப்ளினை சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் சொல்லி இருக்கிற டிசிப்ளின் எங்கே வாசிக்க போகிறோம், எவ்வாறு அதை செய்ய நிறைவேற்றுகிறதா வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1:27. 1 Corinthians chapter 9 verse 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். The disciplining, God will not do it, you have to do it. முதல் பாயிண்ட் அதான். இனி அவங்களை டிசிப்ளின் பண்றது ஆண்டவர் அல்ல, நீங்க. ஆண்டவரை மாற்றிட்டார், மறுபடியும் பிறகு செய்து விட்டார். இப்போ ஒடுக்கி கீழ்படுத்துறது யார் செய்யணும் தெரியுமா? நீங்க தான் செய்யணும். இதை ஆண்டவர் செய்ய போறது நீங்க தான் செய்ய போறீங்க. ஏன் தெரியுமா உங்களை செய்ய சொல்றாரு? உங்களால் செய்யக்கூடியவராக உங்களை மாற்றிவிட்டால் நீங்க செய்யணும். அவ்வளவுதான். God has recreated you. உன்னை மறுபடியும் புது சிக்ஷா மாற்றிவிட்டார். மாற்றிட்டனால உன்னை டிசிப்ளின் பண்ண உன்னால் முடியும். உன்னை டிசிப்ளின் பண்ணக்கூடியவனாய் உன்னை ஆண்டவர் மாற்றிவிட்டார். எனவே நீதான் பண்ணின இனிமே. You have to discipline yourself. It's possible. முடியாது சொல்ல பவுல் சொல்லல, என் சரீரத்தை என்னால் ஒடுக்கவே முடியவில்லை. ஒடுக்கி பார்க்கிறேன், ஒடுக்க முடியவில்லை. ஒண்ணு இல்லை, ஒடுக்கி கீழ்ப்படுத்த முயற்சிக்கிறேன். போட்டிருக்கா? ஒடுக்கி கீழ்ப்படுத்த பார்க்கிறேன். ஒண்ணு இல்லை, ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Finish. ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I subject myself, my body, I bring my body into subjection. கொஞ்சம் நல்லா கவனிங்க. இதை குறிப்பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல போறேன். கவனிங்க சீக்கிரம். பிரசங்கம் நீளமாகிறதுக்கு ஒரு காரியம், because it's not getting in. If it gets in, I'll get out. நான் இப்பதான் படிச்சேன், வெள்ளிக்கிழமை ஆன்லைன் பேருக்கா படிச்சேன். சார்ல்ஸ் ஃபின்னி சொல்ற, எவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணணும், புரியுற வரைக்கும் பிரசங்கம் பண்ணணும். இப்ப லேட் ஆகுதுன்னா ஏன் புரியுதா? அப்போ அது புரிஞ்சா சார். என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் சொன்னானா, ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் சொன்னானா? ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்குகிறேன் சொல்ல, ஒடுக்கி எல்லாம் இம்பார்ட்டன்ட். கவனிங்க. You have to have the revelation of these words.
ஒடுக்குகிறேன் சொல்ல, ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். இது பாருங்க, இந்த புஸ்தகம் இருக்கு, பைபிள் இருக்கு, இது ஒடுக்கப்பட்டிருந்தா இது கீழே இருக்குது இல்ல, இது ஒடுக்கப்பட்டிருக்கா? இப்ப பாருங்க, ரெண்டு இருக்கு. ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். ஒடுக்கிறது மாத்திரம் சொல்லல, ஒடுக்கி கீழ்படுத்துறதுனால ஏதோ ஒன்றுக்கு ஏதோ ஒன்றை கீழ்படுத்துவது. ஒடுக்குகிறேன் சொல்ல, கிறிஸ்தவம் ஒடுக்குகிற மார்க்கம் அல்ல, ஒடுக்கி கீழ்படுத்துகிற மார்க்கம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் மற்ற வழிகளில் ஒடுக்குறதெல்லாம் உண்டு. சும்மா ஒடுக்கிறது இல்ல, ஒடுக்கி கீழ்படுத்த வேண்டும். எதற்கு கீழ்படுத்த? நம்ம பாருங்க, இந்த பைபிள கீழ்படுத்தினா எதற்கு கீழ்படுத்த? இந்த டம்ளருக்கு கீழ்படுத்த. இப்ப பவுல் சொல்லுகிறான், என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன். எதற்கு கீழ்படுத்துகிறேன்? என்னுடைய ஆவிக்கு கீழ்படுத்துகிறேன். ஏன் என்னுடைய ஆவிக்கு கீழ்படுத்துகிறேன்? அதிலேதான் தேவன் வாசமாயிருக்கிறார். ஏன் என்னுடைய ஆவிக்கு என்னால் கீழ்படுத்த முடியும்? அதுதான் மறுபடியும் பிறந்திருக்கிறது. ஏன் ஆவிக்கு கீழ்படுத்த வேண்டும்? அதை தான் மாற்றி இருக்கிறார். என் சரீரத்தை என் ஆவிக்கு கீழே கொண்டு வருகிறேன். இதை யார் செய்யணும்? நான் தான் செய்யணும். ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் என்னை ஒடுக்கி கீழ்படுத்தக்கூடிய பலனை எனக்கு கொடுத்துட்டார், நான் தான் செய்யணும். இந்த தேர்ல யார் தூக்கணும்? நான் தான் தூக்கணும். ஆண்டவர் தூக்க மாட்டாரா? ஆண்டவர் தூக்க மாட்டார். காரணம், அது தூக்கக்கூடிய பலனை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார், நான் தான் தூக்குவேன். அதான் செய்கிறார். கீழ்படுத்தக்கூடிய அந்த பலனை ஆவியிலே ஆண்டவர் கொடுத்து விட்டார். He has given you. You can discipline yourself. இதுதான் டிசிப்ளின். டிசிப்ளின் என்ன தெரியுமா? கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன். Forcing yourself to do something what you don't like to do, but which you have to do. நான் கஷ்டமா? உங்களால் செய்ய முடியாததை செய்யத்தக்கதாக உங்களை நீங்களே பலவந்தப்படுத்திக் கொள்வது. நீங்கள் செய்ய வேண்டியதும் அதுதான். அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, ஆனால் உங்களுக்கு செய்ய இஷ்டமில்லை, ஆனால் செய்யும்படி உங்களை நீங்களே கட்டாயப்படுத்துவதுதான் டிசிப்ளின். இதாங்க டிசிப்ளின். That's discipline. Forcing yourself to do something what you have to do, but you don't want to do, but forcing yourself to do that is discipline. ஆன்லைன் பிரேயருக்கு வைக்கிறோம். I don't want to do it. Ask me frank, I'll be frank before the Lord. நான் போய் சொல்ல மாட்டேன். ஆன்லைன் பிரேயர்ல வந்து ஜெபம் பண்ணி ஒரு ராத்திரி பூரா இருக்கிறதுக்கு I don't want to do it. I don't like to do it, but I have to do it, so I force myself to do it. இப்ப டிசிப்ளினே இல்ல, 400 பேர் தான் வந்தாங்க தெரியுதா? இப்போ ஆன்லைன் பிரேயருக்கு அதான் 400 பேர் தான் வந்தாங்க. நாங்கள் ஒரு அறிக்கை விட்டோம். We declare emergency in the church. சபைகளிலே அவசர நிலையை பிரகடனம் செய்கிறோம். நீங்களாம் வரீங்களா இல்லை? நாங்கள் பாட்டு பிரகடனம் அனுப்பிக்கிட்டே இருக்கோம். We are not concerned who takes it, because God asks us to declare. We have declared emergency for the church. யாராவது ஏங்க அப்படி இல்லைன்னா எமர்ஜென்சி. இப்ப சண்டை நடக்குது, போன முந்தின வாரம் சண்டை நடக்குதுன்னா இப்ப பிரகடனம் அவசர நிலை. சண்டை வரப்போகுதுன்னா இப்ப அவசர நிலை. யுத்தம் வரப்போகிறது என்றால் அவசர நிலை உண்டு. கவனிங்க, forcing yourself. ஆன்லைன் பேருக்கு வரணும். I don't also feel like I would like to sleep. எனக்கு ராத்திரி தூங்குறதுக்கு இஷ்டம். ஆயிட்டு ஃபோர்ஸ் வந்தவொன்னு சொன்ன ஆண்டவர் சொன்னாரு எவ்ரி மந்த் வைக்கணும். நான் சொன்னேன் இந்த கூட்டத்துக்கு பரவாயில்ல குறையா வந்தாங்க நான் சொல்லல. ஆனா நான் சொன்னேன் இப்ப தீர்மானம் பண்ணி தான் ஆண்டவர் சொன்னாரு ஒவ்வொரு மாசமும் ஆன்லைன் பிரேயர் நடத்த போறேன். அந்த குரல் வந்துச்சு. யாரும் குற்றம் சொல்லல. That's how we discipline ourselves. யாரு வேதனைப்படக்கூடாது. கவனிங்க, நீங்க உண்மையா கேளுங்க, ஒவ்வொரு மாசம் ஆன்லைன் பிரேயர் நடத்த இஷ்டமா? இல்ல. அவரே நடத்த போற டிசிப்ளின். Why do you want to do it? I have to do it. Who told you? God told me to do it. But you want to do it? No, I don't want to do it. But why do you do it? I can't do it. ஏன் உனக்கு விருப்பம் இல்லாததை செய்கிறார்? உனக்கு செய்ய வேண்டுமா? சரி, உனக்கு தான் இஷ்டம் இல்லை சரி, எனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் என்னால் அதை செய்ய முடியத்தக்கதாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார், நான் செய்வேன். முடியும். It's disciplining. You have to discipline what you cannot do. You have to do it. நல்லா கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் நேரம் உட்காரலாமா? Strict discipline. You don't want to sit erect. நேரம் உட்கார உங்களுக்கு இஷ்டம் இல்லை.
ஆனால் நேராக உட்கார்ந்தால் நலமா இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது அது, ஆனால் செய்ய விரும்பாததும் அது, அதை தான் செய்கிறீர்கள். அதுதான் டிசிப்ளின். புரிஞ்சிருச்சாமே? உண்மையை புரிஞ்சா எல்லாம் ஒரு ஆமென் சொல்லு. There are several things you have to discipline yourself. சில காரியங்களை நாம் டிசிப்ளின் பண்ண வேண்டும். Next point I want to tell is discipline is always with preference. கொஞ்சம் கவனிங்க. Discipline is by preference. இது புரியாது, சொன்ன விளங்க நான் விளக்குறேன் புரியும். With preference, ஏன்னா எனக்கு முதல்ல புரியல. Preference என்ன தெரியுங்களா? ஏன்பா ராத்திரி பூரா கண் விழிச்சு ஜெபம் பண்ற? உனக்கு தான் இஷ்டம் இல்லை, உனக்கு தான் முடியல, ஏன் அரேஞ்ச் பண்ற? பவுல் சொல்றான், நான் என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். ஏன்பா நீ உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிற? அதுக்கு முன்னால சொல்றான் 25ஆம் வசனத்துல, பந்தய சாலை 24 ஓடுகிறவரெல்லாம் ஓடுவார்கள், ஆயினும் ஒருவரே பந்தயத்தை பெறுவான் என்று அறியுங்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த இடத்துல வந்துதான் என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். கொஞ்சம் கவனிங்க. ஸ்போர்ட்ஸ்ல கலந்து கொள்றாங்க, ஒரு பெரிய விளையாட்டு நடக்கும் போது அந்த விளையாட்டுல கலந்து கொள்றவங்க என்ன செய்யணும்னா, they discipline their body. 10 மணி வரைக்கும் தூங்குற ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்க மாட்டான். He has to get up early morning, run, keep his body fit. அப்படியே ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் அவன் வளர மாட்டான். They have to discipline their body. சரியா நேரத்தில் எழுந்திரிக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும், தன்னுடைய உடலை இன்னும் சொல்ல தெரியுமா? டிசிப்ளின் இன்னொரு டெஃபினிஷன், ரைட் அப்ளிகேஷன் ஆஃப் பிரஷர். சரியான முறையில் பலவந்தப்படுத்துவது டிசிப்ளின். பலவந்தத்துல தவறான முறை இருக்கு, புரியுதா? புரிஞ்சுச்சா? சிரிச்சோடனே புரிஞ்சிருச்சுன்னு தெரியும். அந்த பக்கம் சிரிக்கல. The right application of pressure. You have to discipline yourself. ஏன் இன்னைக்கு தன்னை நீங்க போய் பாருங்க, அவங்க அவ்வளவு காலையில 5 மணிக்கு ஓடுவான், நாமெல்லாம் தூங்கிட்டு இருப்போம், இவன் ஓடுவான், நேர்த்து விறுவிறுத்து வரும், ஒரு மூச்சு கூட வாங்க. ஏன் ஓடுற? ஏன் உனக்கு என்ன வந்துச்சு? டிசிப்ளின். என்னத்துக்காக டிசிப்ளின்? ஏன் உனக்கு வராது? நாங்களாம் நல்லா தூங்குற நேரத்தில் நீ ஏன் காலையில் எஞ்சி நொங்கு ஓடும்? அப்புறம் அவருக்கு ஸ்போர்ட்ஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாலே எழுச்சிக்குவார், இன்னும் அதிக நேரம் எக்ஸசைஸ் செய்வார். கேம்ஸ்ல போய் பாருங்க, அதுக்கு முன்னாலே எல்லாம் பண்ணிட்டு ஏன் நிக்க முடியாது அவனால? கொஞ்சம் இல்லையா? இல்ல, கால்லாம் வலிக்குதா? வலிக்குது. ஏன் கால் வலிக்கு ஏன் ஓடிட்டு இருக்க? ஏன் இது பண்ற, ஜாக் பண்ற, என்ன பண்ற? ஏன் சரீரத்தை நீ ஏன் வருத்தி கொள்ற? நான் இந்த வருத்தத்தை விட இந்த பந்தயத்தின் முடிவில் எனக்கு கிடைக்கக்கூடிய கிரீடத்தை நான் விரும்புகிறேன். Discipline is by preference. I prefer to take the crown than this suffering. I prefer that. இதை விட அது எனக்கு, இந்த வருத்தம் எனக்கு கவலை கிடையாது. இந்த வருத்தம் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு முடிவில் எனக்கு பிரைஸ் உண்டு. அதுக்காக இந்த வருத்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். I prefer that. By preference. Discipline is always by preference. You have to prefer something. டிசிப்ளின் பண்ணும்போது கஷ்டமா தான் இருக்கும், வருத்தமா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். ஆனா you have to discipline yourself. காரணம், உனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெகுமதி அல்லது அப்படிப்பட்ட பரிசு உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. You have to discipline yourself. எதை ஒடுக்குகிறார் என்று பவுல் சொல்வதை கொஞ்சம் கவனிங்க. என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். பவுல் சரியா சொல்கிறார், என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தில் டிசிப்ளின் பண்ண வேண்டிய ஒரு சில காரியங்களை சொல்றேன் பாருங்க. சரீரத்துக்கு என்ன தேவை? சாப்பாடு. அப்புறம் என்ன தேவை? தூக்கம், ரெஸ்ட். அப்புறம் என்ன தேவை? கொஞ்சம் கம்ஃபர்ட். ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒடுக்குகிறேன் இல்ல, கீழ்ப்படுத்துகிறேன். ஒடுக்குகிறேன் என்ன தெரியுமா? சாப்பிடாமே கிடக்குறது. சில சாப்பிடுறதே இல்ல, அப்படியே கூட செத்து போயிடுறாங்க சில மார்க்கத்தில். புரிஞ்சுச்சா? அப்படி சொல்லலைங்க. ஒடுக்காதே, ஒடுக்கி கீழ்ப்படுத்து. கீழ்ப்படுத்தினா உன் ஆவியில என்ன குறைக்கணும்னு விருப்பப்படுறியோ, உணர்த்தப்படுறியோ அந்த அளவுக்கு விருப்பம். Discipline your food intake. You have to discipline. சுலபமான முறை என்ன தெரியுமா? கிணறு சொல்லுகிறார், உங்களால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை விட கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுங்க, அதான் சரியான அளவு. உங்களால எவ்வளவு முடியும்? சிலர் 10 இட்லி முடியும். 10 இட்லி முடியல, 9 இட்லியோட முடிச்சுங்க. நான் எப்பயும் சொல்ற ஜோக் உங்களுக்கு தெரியும். சில 9 வச்சோட இன்னொன்னு வைக்க வேணாங்க.
எப்படி சொல்றது? எத்தனை முறை சொன்னாலும் எல்லாரும் சிரிக்கிறாங்க, அதனால நான் சொல்லுவேன். திருப்பி ரெண்டாவது வேணாங்க, என்ன வானான்ட்டு அதுக்கு முன்னாடி ஒண்ணு சிரிக்கிற, அது வானானா வானா, அதுக்கு முன்னால சிரிச்சேன்னா அதுக்கு 2 வைங்கன்னு அர்த்தம். நம்ம நாட்டில் எப்பயுமே அப்படிதாங்க, வேணான்னா வெயிங்கன்னு அர்த்தம். எப்படி அதுக்கு முன்னால ஒரு அசட்டு சிரிப்பு. நான் அமெரிக்காவில் போய் ஹோட்டலுக்கு போயிருந்தேன். டு யூ கேர் ஃபார் மோர்னு அப்படி கொண்டாந்தான். எடுத்துட்டு போயிட்டோம். I told him, I didn't mean what I said. I didn't mean what I said. I said, why don't you say what you mean? நான் சொல்றேன், நான் என்ன நினைச்சேன் அதை சொல்லல. நீ என்ன நினைக்கிற அதை சொல்ல வேண்டியதானே. நம்ம நாட்டில் எல்லாம் அப்படியே மாறி இருக்கு. எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதோட கொஞ்சம் கொஞ்சம் டிசிப்ளின் யுவர் பாடி இன் ஃபுட் இன்டேக். யூ ஹேவ் டு டு இட். இஃப் யூ டோன்ட் டிசிப்ளின் நவ், யூ வில் பி டிசிப்ளின்ட் பை a doctor later on. Amen. Amen. உதாரணம் சொல்ல, நல்ல பிள்ளைங்க வீட்டுல பிள்ளை ஒழுங்காரு, நீ அவங்களோட சுத்தாத, இப்படி இல்லாம அப்பா டிசிப்ளின் ஒத்துக்க மாட்டான். கடைசியா போலீஸ்காரன் டிசிப்ளின் பண்ணும். அப்பா வார்த்தையால டிசிப்ளின் பண்ணுவாரு, போலீஸ்காரன் எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். எங்கேயோ ஒரு இடத்துல டிசிப்ளின் பண்ண பார்ப்பாங்க, அது நடக்காது. யூ கேன் டிசிப்ளின் யுவர்செல்ஃப். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, பிள்ளைங்க நிறைய பேர் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, எங்க கிட்ட படிக்கிறதோட சர்ச்சில் பிரசங்கம் கேட்க தான் எங்க பிள்ளைங்க ரெடியா இருக்கிறாங்க. உங்களுக்கு தான் பேச. யூ மஸ்ட் டிசிப்ளின் யுவர்செல்ஃப் இப்பயே. நாட் ஒன்லி இன் ஃபுட் இன்டேக். பாருங்க, அடுத்தது தூக்கம். யூ ஹேவ் டு டிசிப்ளின். சில சமயத்தில் உங்க சரீரத்தை நீங்க வருத்தம் பாருங்க. 8 மணி நேரம் தூக்கம் எல்லாருக்கும் உண்டு. இயேசுக்கு கெத்செமனே தோட்டத்தில் இருந்த போது பார்த்து கேட்க, என்னோடு நீங்க விழித்திருக்க கூடாதா? என்ன நேரம் டைம் தெரியல உனக்கு? தூங்குற சாப்பிட்டு எத்தனை மணி நேரம் ஆச்சு? பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ஃபோர்ஸ் யுவர்செல்ஃப் டு டு. சில சமயங்களிலே ரெடியா இருக்கணும். இதனால ஒரு எக்ஸ்ட்ரீம்ல போய் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்க தேவையில்லை. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி பாருங்க. நிக்கோதேமு இயேசு கிறிஸ்து இடத்துல எந்த நேரத்தில் வந்தான்? ராத்திரி. Jesus had the time to speak to him. சிலருக்கு பாருங்க டிசிப்ளின் இல்லைன்னா, சிலருக்கு சாப்பாடு இல்லைன்னா வேலையை நடக்காது. சிலருக்கு சாப்பாடு இல்லைன்னா வேலையை நடக்காது. இன்னும் சிலருக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுக்கல வேலையை நடக்காது. ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் அடிக்கணும், அவர் சாப்பிடணும். எனக்கு முன்னாள் கொக்கோ கோலா இருந்தப்போ, அவருக்கு கொக்கோ கோலா இல்லைன்னா பிரசங்கம் வராது. அவர்கள் தேவன் வயிறு, அவர்கள் தேவன் கொக்கோ கோலா. No, let not anything become God in your life. Let God be God. Let God be God in your life. You have to discipline yourself. சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். எதுவும் உங்கள் வாழ்க்கையில் தேவனாக இடம் கொடுக்காதீர்கள். தேவன் ஒருவரே தேவனாக இருக்கட்டும். You have to do it. நீங்கள் தான் இதை செய்ய வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க கூடாதா? என்ன ராத்திரியும் தெரியாதா? ஆனாலும் உன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்திருந்தா சரியா முடியும். சரி சொல்ல வந்து உட்கார்ந்தோட தூக்கம் வந்துருது. டிசிப்ளின். உங்கள் சரீரத்தை உங்களால் ஒடுக்கி கீழ்படுத்த முடியும். கொஞ்சம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து உறக்கத்தில் மாத்திரம் டிசிப்ளின் இல்ல, சாப்பாட்டுல கூட. சமாரிய ஸ்திரீ கிட்ட பேசிட்டு இருந்த நேரம் சரியான பசி நேரம். சீஷர்கள் போயிருக்காங்க. இப்ப ரொம்ப பசியா இருக்க, நான் பேச முடியாது சொல்லல. அவளுக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜ் சொல்றாரு, அறிவோட தோசனம் அந்த அவ மூலமா ரட்சிப்பின் செய்தியே போயிட்டு இருக்கு. சாப்பாடு இல்லாதான் என்னால முடியும். என்னால 1 மணி நேரம் கூட வீழ்ச்சிருக்க முடியாது. You have to discipline yourself. சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறாங்க இந்த விஷயத்துல இருந்தா. And some comforts also. சிலருக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னா முடியாது, சில வசதிகள் இல்லை என்றால் முடியாது. No, you have to discipline yourself. பாருங்க, யோங்கிச்சோ சொல்றாரு, not only in comfort and your food and your sleep. கொஞ்சம் கவனிங்க, discipline in your prayer life. Discipline. யோங்கிச்சோ சொல்றாரு, காலையில எனக்கு டைம் தெரியல, 3 மணியோ 4 மணியோ எழுந்திருப்பாராம் ஜெபத்துக்கு. அவர் சொல்றாரு, எனக்கு பெரிய ஊழியக்காரங்க 5 லட்சத்துக்கு மேல சபையில இருக்கு. அவர் சொல்றாரு, எழுந்திருக்கணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. யாருக்கு ராத்திரி 10 மணிக்கு படுத்து காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கிறதுக்கு விருப்பம் இருக்கும்?
I force myself out of the bed and kneel down. படுக்கையிலிருந்து நானே என்னை பலவந்தப்படுத்தி கீழே தள்ளி மூட்டி போட வைத்து. Discipline. Is there discipline in your prayer life? உண்மையா கேளுங்க, எனக்கு கூட I don't feel like praying. நிறைய வேலை செய்ய, சிலருக்கு வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் என்ன தெரியும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். எனக்கு ரொம்ப படிக்க இஷ்டம், வேலை செய்ய இஷ்டம், எழுத இஷ்டம், நிறைய படிக்கிறதுக்கு இஷ்டம். I don't like to pray. I have to discipline. I have to force myself to do what I don't like to do, but which I have to do. Amen? Prayer will not come unless you discipline yourself. I am disciplining myself. கொஞ்சம் கவனிங்க, சிலருக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆல் இன் டென்ஷன். ஒரு சில நல்ல குணாதிசயம் உங்களுக்கு இருக்கலாம், ஒரு சில நல்ல குணாதிசயம் இருக்கிறதுனால எல்லாத்திலும் வெற்றி வந்துடும் நினைச்சுக்காதீங்க. You need other things. You need other things. கூட இன்னும் நல்ல குணாதிசயம் சேர்ந்துக்கினே போகணும், நல்ல குணாதிசயம் சேர்ந்து போகணும். எனக்கு சிலர் தெரியும், தாளந்துகளோட இருக்கிற ஒரு சிலர் தெரியும், நல்ல திறமையோட இருக்கிற ஒரு சிலர் தெரியும். ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொஞ்சம் சில காரியங்கள் உங்களுக்கு குறைவா இருக்கும், அதை சரி பண்ணிக்க கொள்ள மாட்டாங்க. If you are not going to have discipline, அதுக்கு முன்னால I have a dynamic purpose in my life. நீங்க என்ன சொன்னீங்க, வாழ்க்கையில துடிப்பான நோக்கம் இருக்கு, அது எனக்கு இருக்கு. அதோட மாத்திரம் பிரசங்கத்துக்கு போயிருந்தீங்கன்னா டிசிப்ளின் இல்லைன்னா ஒரு துடிப்பான நோக்கம் துடிக்காது, நோக்கமும் நிறைவேறாது, கனவாவே போயிடும், நடக்காது. You have to have a dynamic purpose. You have to have a discipline also to achieve that. You have to have everything. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுத்துட்டே இருப்பார். ஒவ்வொரு குணாதிசயம் வளர வேண்டும். உண்மையுள்ளவர்களாக இருப்பதை குறித்து பேசினோம். சரி, அது மாத்திரம் you have to discipline. You may be faithful. Still you have to force yourself to do something what you don't want to do. You have to do it. அதை நீங்க செய்ய வேண்டும். கொஞ்சம் கவனிங்க, ஜெபத்துல it needs discipline. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ண தீர்மானம் பண்ணீங்கன்னா யாரும் கரெக்டா வந்து கதவை தட்டி 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிப்பா முட்டி போடுனாது டக்குன்னு கால் அந்த நேரத்தில் மடங்கிக்காது, கதவை மூடிக்காது தானே. நீங்களே கதவை பூட்டணும், நீங்களே காலம் அடக்கலாம். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்து. You have to do it. That's discipline. கொஞ்சம் கவனிங்க, நான் உங்களுக்கு முன்னாலே ஒரு குறிப்பு சொன்னேன், பழக்கம் வழக்கம் சொன்னேன். இது பழைய ஆளுங்களுக்கு எல்லாம் பேசுறேன், புதிய ஆளுங்களுக்கு கேளுங்க. பழக்கம்னா என்ன, வழக்கம்னா என்னன்னு சொன்னேன். எதை ரொம்ப பழகுறீங்களோ அது என்னவாயிடும், வழக்கமாயிடும். எந்த ஒரு குணாதிசயத்தையும் முதல்ல என்ன செய்யணும், பழகணும். பழகும் போது என்ன தெரியுமா ஒரு அனுமதிக்கப்படுகிறது, உங்களுக்கு தவறுவதற்கு அனுமதிக்கப்படுகிறீர்கள். இப்போ ஆர்கன் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பழகுறாரு. இப்போ நம்ம இன்சூரன்ஸ் வாசிக்கிறவங்க பிராக்டிஸ் பண்றாங்க, பழகுறாங்க என்னன்னா இடிமுக கூட்டம் நடக்கும்போது அதுக்கு பழகுறாங்க. பழகும் போது என்ன செய்யலாம், தப்பு செய்யலாம், தவறலாம். நல்லா பழகிட்டாங்கன்னா தவறே நடக்காது. அப்புறம் வழக்கம், நல்லா வாசம், என்னப்பா நல்லா வாசிச்சாரு அவர் வழக்கமா நல்லா வாசிப்பார். பழக்கம் என்னவாயிடுச்சு, இப்போ இந்த பழக்கம் வழக்கமாக்கப்படுவதற்கு டிசிப்ளின் தேவை. பழக்கம் வழக்கமாவதற்கு டிசிப்ளின் தேவை. He forces himself. போய் ஆர்கன் வாசிக்கிறதோ கிட்டார் வாசிக்கிறதோ கையெல்லாம் கொஞ்சம் பாருங்க, எல்லா நகமும் அப்படியே இதாயிட்டு இருக்கும், கையெல்லாம் காப்பு காட்சி போயிருக்கும். நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா வாசிக்கும் போது? Forcing themselves to do it. ஏன் தெரியுமா? They are expert, preferring the crowd. ஊழியத்திலே அல்லது தங்களுடைய பணியிலே மேலான ஒரு அழைப்பை எதிர்பார்த்து அதற்கு தங்களை அவர்கள் பலவந்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். பழகுவதற்கு காரணம் என்ன? அது வழக்கமாயிடுச்சு, நல்லா வாசிக்க முடியும். வழக்கமாவதற்கு you have to discipline yourself. In your prayer life அதே போலதான் ஜெப வாழ்க்கை டிசிப்ளின் பண்ணப்பட வேண்டும். You have to discipline in your prayer, your body, speech, discipline. பேசுற வார்த்தையில கூட நான் I am disciplining myself in all this wealth. அதனால எனக்கு தெரியும் என்ன தவறும். கொஞ்சம் நீங்க இந்த பேசுறீங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னார் நீ சொன்னபடியே. ஒவ்வொரு தடவை வாயை திறந்து பேசும்போது உள்ள ஆவியிலிருந்து சக்தி வெளிப்படுது. Every time you speak, an energy is released from your spirit. ஒவ்வொரு தடவை ஆண்டவர் அப்படிதான் சொன்னார், இந்த உலகத்தை ஆண்டுகொள் சொல்லும்போது எப்படி ஆண்டு கொள்ள போறான், பேச போறான். பேசினா சக்தி வெளிப்பட போகுது. Energy is going to be released. Every time you speak. கொஞ்சம் நல்லா கவனிங்க. டீச்சருங்க சிலர் இருப்பீங்க, ரொம்ப நேரம் பேசி கிளாஸ்ல பேசுவீங்க. பேசணும்னு பசங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? ஆவி போகுது. எங்கம்மா போச்சு? புரியுது? ஆமென். உங்களுக்கு தெரியாம ஆவியோட கனெக்ட் பண்ணி இருக்கிறீங்க பேச்ச. இருதயத்தில் நிறைவினால் வாய்
பேசுறது எப்ப it comes from your spirit, it comes. ஒவ்வொரு தடவை நீங்க பேசும்போதும் the energy is released. ஆனால் மலையை அசையும் சொன்னாரு பவுல். சப்பானியருக்கு உற்று பார்த்து இயேசுவின் நாமத்தினால் எழுந்து காலண்டி நிமிர்ந்தது சொல்றாரு. சப்பானியா உட்கார்ந்தா சொன்ன உடனே the power energy is released. So every time you speak, energy is released. Don't release and waste your energy. உங்க சக்தியை வீணாய் செலவழிக்காதீர்கள். ஆவில ஒரு காரியம் கிருபை இழந்து போவதற்கு என்ன தெரியுங்களா? லோட 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 லோடன்னு பேசுறேன். பேசுறதுக்கு விருப்பமா? எனக்கு ரொம்ப விருப்பம். பேசாமல் இருக்க விருப்பமா? இல்ல, பேசதான் விருப்பம். ஆனால் நீ பேச வேண்டுமா? அதையும் பேசாமல் இருக்க வேண்டுமா? பேசாமல் தான் இருக்க வேண்டும். Discipline your talk. Be a man of few words. You discipline yourself. ஒழுங்கா நம்ம உங்களுக்கு முன்னால ஒரு பிரச்சனை சொன்ன நிறைய பேர் பிரச்சனையோட வராங்க. நான் கேட்கிற ஒரு கேள்வி கேட்பேன், என்னங்க ப்ராப்ளம்? சில இப்பெல்லாம் கேட்க அவங்க பிரச்சனையை சொல்ற விதத்திலே அவங்க பிரச்சனை தீர்மா இல்லைன்னு கண்டுபிடிச்சிருவேன். சிலருக்கு ஆரம்பிக்கவே தெரியாது. சிலருக்கு பிரச்சனையை அப்புறம் தான் யோசிப்பாங்க. இவங்க நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுவாங்க. வயசே என்ன தெரியுங்களா? A problem well stated is half solved. உங்க பிரச்சனை ஒழுங்கா உங்களுக்கு நறுக்கா சொல்ல தெரியுதுன்னா பிரச்சனை பாதி தீர்ந்து போயிடுச்சு. சிலருக்கு என்ன பிரச்சனை தெரியல, வீட்டுல அடிக்கடிங்க சண்டைங்க. என்ன பாயிண்ட் என்ன? உங்க கணவர் ரட்சிக்கப்படவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, முடிஞ்சு போச்சு. இது போய் அவர் உதைக்கிற வேண்டாமா என்று சொல்லிட்டு சரியா சொல்லு. சும்மா மற்றவெல்லாம் பேசிட்டு எப்படி மேக்னிஃபை பண்ண? என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படவில்லை, தேவன் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், நீங்க ஜெபம் பண்ணது முடிஞ்சு போச்சு. விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? ஆரம்பிச்சாங்க. அவர் லேட்டா தாங்க வருவாரு. அவர் லேட்டா வரும்போது எனக்கு சந்தேகங்க. சில சமயத்தில் குடிச்சிட்டு வராரு. No. The more you speak the problem, the greater the problem becomes. Be very little in your words. I am learning this. I am disciplining myself. இன்னும் சிலருக்கு இதாவது பரவாயில்ல, அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க பரவாயில்ல. சிலர் உட்கார்ந்து பேசுறதே வேற. Gossiping. நான் ஆன்லைன் பேர்ல சொன்னேன், ஆன்லைன் பேருக்கு வராத பிரயோஜனத்துக்காக சொல்றீங்க. மற்றவங்களை குறித்து பேசுறதுல ரொம்ப சிலருக்கு சந்தோஷம். Gossiping. Gossip. Gossip என்ன தெரியல? மற்றவங்களை குறித்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. வேற வசனம் சொல்லுகிறது, கற்புள்ளவைகளோ புகழோ புண்ணியங்களோ உண்மை உள்ளவைகளோ அதையே சிந்தித்துக் கொண்டிருங்க. சரி, மற்றவங்களை குறித்து பேசுறாங்க. நிறைய விஷயம் மற்றவங்களை குறித்து பேசுறதுல பாதி உண்மையே கிடையாது. அதை பேசுவாங்க. அப்படியே பேசுவாங்க. ஏங்க பேசுறீங்கன்னா அது உண்மைதாங்க, நாங்க பேசணும். நான் கேட்கிறேன், அடுத்த வார்த்தை சொல்லி கற்புள்ளவைகளை அவர்களே பேசுங்கள், சிந்தியுங்கள். அவர் குறித்து பேசுறது உண்மைதான், அது கற்புள்ளதா? பேசாதீங்க. Discipline yourself. ஆன்லைன் பேர்ல என்ன சொன்னா, those we gossip about, we don't pray on for them. யாரை குறித்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. gossip பண்றீங்க, யாரை குறித்து நீங்க அவதூறா பேசிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்க. யாருக்காக நீங்க ஜெபம் பண்றீங்களோ அவங்களை குறித்து அவதூறா பேச மாட்டீங்க. ஆமென். எத்தனை பேர் உணர்த்தப்பட்டீங்க? ஆமென். ஆமென். யாரை குறித்து நீங்க அவதூறா பேசுறீங்களோ அவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்க. அவங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அவங்களை குறித்து அவதூறா பேசவே மாட்டீங்க. And I am disciplining myself. Discipline your talk. தவறான சும்மா வார்த்தை பேசுறதுக்கே தீர்மானம் பண்ண. Every time you speak, energy is released. Don't waste your energy. Speak positively, speak limited, have a discipline in your words. உங்களுடைய வார்த்தையில் உங்களுக்கு டிசிப்ளின் இருக்கும். உங்கள் நேரத்தை செலவிடுவதில் there must be discipline. Don't waste your time. Don't waste your time. One way you waste your time is by talking. Discipline your time. Discipline the way you spend your time. உங்களுடைய ரிலாக்ஸேஷன் தேவை, உங்களுக்கு ரெஸ்ட் தேவை, எல்லாம் தேவை. உங்களுக்கு பொழுதுபோக்கு தேவை. யாரும் இதனால பொழுதுபோக்கெல்லாம் நிறுத்திடாதீங்க. உங்களுடைய குடும்பத்தோடு செலவிடுகிற நேரத்தை நிறுத்திடாதீங்க. வீணாக நேரம் செலவு செய்வதை டிசிப்ளின் பண்ணுங்க. You have to force yourself to do this. That is discipline. ஜெபம் பண்ண, வேத வசனம் வாசிக்க. பாருங்க, இன்னைக்கு அறிக்கை செய்கிறோம், வேத வசனத்தை அறிக்கை செய்யற. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெய்வீக விஷயம் கிடைக்கல, இன்னும் பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கல. ஒரு காரணம் என்ன தெரியுங்களா? You are not disciplined your confession. என்ன தெரியுமா டிசிப்ளின்? ரெகுலரா சார்ல்ஸ் கேப்ஸ் வியாதி வந்துருச்சா, வியாதி வந்து கேட்டா பார்த்தா அவருடைய அறிக்கையை அவர் ஒழுங்காய் தொடர்ந்து செய்யவில்லை.
You have to discipline. 3 times a day, I'll make the confession. Discipline. ஜெபத்திலே உங்களுடைய உறக்கம், உங்களுடைய நேரம், உங்களுடைய வார்த்தைகளிலே you need discipline. After dedication, decision, you need dedication. After dedication, you need discipline. Then you will be able to achieve. கொஞ்சம் கவனிங்க. There are some road discipline. ரோட்ல போறீங்க, எல்லோ லைன் போட்டுருக்கு, எல்லோ லைனை தாண்டாதீர்கள் போடுறாங்க. டிசிப்ளின், ரோட் டிசிப்ளின், you have to maintain road rules. சில நினைக்கிறாங்க ஜெபத்துல டிசிப்ளினா இருங்க, சாப்பாட்டுல டிசிப்ளினா இருங்க, உங்க பேச்சுவார்த்தையில டிசிப்ளினா இருங்க அப்படின்னு சொன்னா ஏன் எல்லாத்தையும் எங்க மேல போடுறேன்? You don't discipline yourself for others' sake, you discipline yourself for your sake. எல்லோ லைனை தாண்டாதீங்கன்னு யாருக்கு போட்டிருக்கு? போலீஸ்காருக்காகவா? So that you don't kill yourself in an accident. And God puts some discipline so that you don't kill yourself in sin. ஏன் எல்லோ லைனை தாண்ட வேணாம், மஞ்சள் கோட்டை தாண்ட வேணாம் போட்டிருக்கு? போலீஸ்காரருக்காக அல்ல, உங்களுடைய பாதுகாப்பிற்காக. கர்த்தரும் சில டிசிப்ளின் போடுறாரு. You discipline yourself, பாவத்தினால் நீங்கள் கொல்லப்படாதபடிக்கு. உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய பேசுகிறது, இதிலே ஒரு டிசிப்ளின். நேரம் a discipline. சாப்பாடு a discipline. I control. I bring my body into subjection. என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துவேன். என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துவேன். சரியான பழமொழி என்ன தெரியுங்களா? டிசிப்ளின் மூலமாய் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? டிசிப்ளின் பண்ணினீர்கள் என்றால் எப்படி இருக்குதுன்னா, பனிஷ் இன் பிரைவேட், reward in public. Punish in private. தனிமையிலே உங்களை பலவந்தப்படுத்திக் கொள்ளுங்கள், பகிரங்கமாய் வெகுமதியை பெறுவீர்கள். Punish in private. அறை வீட்டில் கூடி கதவை சாத்திட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் ஒருவேளை வெளியே தெரியாது. You'll be rewarded in public, you'll be rewarded in heaven one day. Amen. You have to punish yourself. இந்த பாருங்க, சில பயிற்சி தன்னுடைய விளையாட்டுக்கா பயிற்சி செய்யும்போது வெளியில தெரியாது. நான் என்னைக்கு போறோம், விளையாட்டு நடக்கிற அன்னைக்கு தான் பார்க்க போறோம். ஒரு நாள் எல்லாம் கை தட்டுறான், மாலை போடுறான். He punished himself in private for a reward in public. You have to force yourself. Some discipline you have to make. உங்களுடைய சரீரத்திலே, உங்களுடைய வார்த்தையிலே, நீங்கள் ஜெபம் பண்ணுகிறதிலே, இதிலே நீங்கள் உங்களை நீங்களே பலவந்தப்படுத்திக் கொள்ளும். Forcing yourself to do something what you don't like to do, but what you have to do. That is discipline. நீங்கள் செய்ய விரும்பாதது ஆனால் செய்ய வேண்டியதை உங்களை நீங்களே பலவந்தப்படுத்தி செய்வதுதான் டிசிப்ளின். ஜெபம் பண்ண வேண்டியது என்பதை செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும், ஆனால் செய்யவும் நமக்கு விருப்பம் இல்லை. until you discipline yourself. சில கேட்கலாம், எப்படிங்க டிசிப்ளின் பண்ண முடியும்? You can do. பவுல் சொன்னார், என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். Amen. Amen. How many of you are going to make a decision to discipline yourself? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு டிசிப்ளின் பண்ண தீர்மானிக்க? prayer life, food, your sleep, everything. பல காரியங்களிலே you can have a discipline. பல காரியங்களிலே உங்களை நீங்கள் பலவந்தப்படுத்திக் கொள்ள முடியும். பவுல் சொல்கிறான், என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொன்னான். அவனால் முடியும் என்பதை காட்டினான். ஒடுக்க வேண்டும் என்பதை சொன்னான். அவனால் ஒடுக்க முடியும் என்பதை நிரூபித்தான். கர்த்தர் இந்த கோடுகளை நமக்கு போடுகிறார். இந்த கோடுகளை போடுவதற்கு காரணம் என்னவென்றால், நீங்கள் டிசிப்ளின் பண்ணப்படுவதனாலே நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். One place where you can discipline is obedience. கீழ்ப்படிதல். Discipline itself and obedience, but you discipline yourself to obey. கொஞ்சம் கவனிங்க. கர்த்தர் கீழ்ப்படியாமை தான் அதிகமாக இருக்கிறார். பலிகளை பார்க்கல அவருக்கு பிரியமானது எது? கொஞ்சம் கவனிங்க. கீழ்ப்படியாம நீங்க என்ன பலியிட்டால் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஸ்தோத்திர பலி கூட ஏற்கப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாம. நீங்க கீழ்ப்படியாம இருப்பீங்க, இங்க பேசுறா சோதரம் ஒண்ணு நடக்க. கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு. You may be praising God, but if you are not obedient, ஏன் கீழ்ப்படியல? எனக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. Force yourself to obey.
Obedience is a discipline. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை விரும்புகிறார். Obedience, எல்லா கர்த்தருடைய வார்த்தைகளில் சொல்லப்படுகிற காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கீழ்ப்படிதல் மூலமாக கிடக்கின்றன. எல்லா ஆசீர்வாதம் கீழ்ப்படிதல், எல்லா ஆசீர்வாதம் கீழ்ப்படிதல். உன் வேலைக்காரன் சுகமாயிருக்கிறான், போகிறான். உன் மகன் சுகமாயிருக்கிறாள், போகிறாள். Obedience. ஆழத்திலே உன் வலையை போடு, போடுகிறான். Obedience. கர்த்தருடைய வார்த்தை அனைத்திலும் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதங்கள். You have to discipline yourself to obey. உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் கீழ்ப்படிங்க. கர்த்தர் ஏதாவது உங்களுக்கு சொல்லி கீழ்ப்படியாமல் இருக்காதீர்கள். கீழ்ப்படிவதற்கு உங்களை பலவந்தப்படுத்திக் கொள்ள தீர்மானி. ஒரு பெரிய ஒரு இது என்ன தெரியுங்களா? கர்த்தர் எப்படி தம்முடைய சித்தத்தை உங்களுடைய இருதயத்தில் வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? தம்முடைய விருப்பத்தில் உங்கள் இருதயத்தில் ஒரு விருப்பத்தை உண்டு. மூளையில் உண்டாகிற விருப்பம் இல்ல, இருதயத்துல. சில ஊழியத்துக்கு வரணும்னு விரும்புறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஊழியத்தை குறித்த ஒரு விருப்பம். A deep desire in the heart, not in the mind. மனசுல வர்ற விருப்பத்துக்கு இருதயத்துல வர்ற விருப்பத்துக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மனசுல வர்ற விருப்பம் அப்படி தட்டிட்டு போயிடும், அப்படி லேசா ஒரு நாள் இருக்கும், அப்புறம் இருக்காது. இருதயத்துல வர்ற விருப்பம் என்ன தெரியுமா? அது இருந்துகிட்டே இருக்கும். வேறொரு சொல்லுவது, அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கைகளில் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். He puts a desire in your heart. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விருப்பத்தை உங்கள் இருதயத்தில் உருவாக்குகிறார். நான் வாலிபர்களுக்கு கூட்டம் நடத்தும்போது கேட்கிறதா, what is your desire in your heart? இருதயத்தில் உங்களுக்கு ஒரு விருப்பத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அதுதான் தேவன் உன்னை வைத்திருக்கிற சித்தம். What do you desire? ஜான் வில்லியம்ஸ் இதை எழுதுகிறார். நம்ம கூட்ட விசிட்டிங் கார்டு அடிக்கும் சொல்ற, your desire is your empire. What is your desire? God puts the desire in your heart. விருப்பத்தை உருவாக்குகிறார். மூளையில சிந்தனையில வர்ற விருப்பம் யாராவது சொல்லியிருப்பான், நீ இப்படி ஆயிட, அதே நல்லா இருக்க, நல்லா தான் இருக்கு அப்படியே. இன்னொருத்த வந்து நீ இப்படி ஆயிட, அதே நல்லா இருக்கு, இல்லோ நீ என்ன சொன்னாலும் உள்ள எனக்கு இதுதான் விருப்பமா இருக்கு, எனக்கு ஊழியத்துக்கு தான் போகணும்னு இருக்கு. காரணம் என்ன? The deep desire. ஊழியத்துக்கு மாத்திரம் இல்ல, ஒரு டாக்டராக, ஒரு சயின்டிஸ்டாக, ஒரு பெரிய தொழிலதிபராக ஆண்டவர் விருப்பத்தை உருவாக்குவார். What is your desire? கர்த்தர் விருப்பத்தை உருவாக்குகிறார். இந்த பாடம் புரிஞ்சுனா அடுத்த பாடம் நான் சொல்ல போய், விருப்பத்தை உங்களில் உருவாக்குகிறார். உங்கள் இருதயத்தில் ஆழத்தில் எழும்புகிற விருப்பம் என்ன? அது தேவனுடைய சித்தம். ஆமென். விருப்பத்தை மாத்திரம் ஆண்டவர் உருவாக்குகிறார், விருப்பத்தையும் எதை உண்டாக்குகிறார்? செய்கை. இந்த பாயிண்ட் புரிஞ்சிச்சுன்னா ஆமென் சொல்லுங்க எல்லாரும். விருப்பத்தை ஆண்டவர் உருவாக்குறார். சில சொல்ல ஆசையை துன்பத்திற்கு காரணம் அல்ல இல்லைங்க. இயேசு கிறிஸ்து உன்னை இருதயத்தை மாத்திட்டார் இப்ப விருப்பத்தை வைக்கிறார். உன் விருப்பம் தப்பா இருக்காது. The desire, deep down desire in your heart. What is your desire? That's the will of God. இப்ப பாருங்க, விருப்பத்தை மாத்திரமல்ல, விருப்பத்தையும் செய்கை என்ன தெரியுங்களா? நான் சொல்ல குறிப்பது தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் இருதயத்தில் ஆழத்திலிருந்து தோன்றுகிற விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. You have the ability to make it pass the desire that is in your heart. உங்க இருதயத்தில் எதை விரும்புகிறீங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கிறது. நிச்சயமா நீங்க என்ன விரும்புறீங்களோ சரி, நிச்சயமா நிறைவேறும். இந்தியா முழுவதற்கும் எல்லா மொழிகளிலும் 24 மணி நேரமும் வானொலி நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப வேண்டும் என்ற விருப்பம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதை நிறைவேற்றக்கூடிய பலன் உங்களுக்கு இருக்கிறது. If God gives the desire, He gives the ability. If your desire is God given, you have the ability. We will do it. We will do it. சிலருக்கு இதே மிகவும் கஷ்டமா இருந்தால் டெலிவிஷன் நிகழ்ச்சியும் ஆரம்பிக்கும். முழுங்க முடியாததோடு இதையும் சேர்த்து ட்ரை பண்ணிட்டே இருக்கும். 24 மணி நேரம் இந்தியாவில் வானொலி நிகழ்ச்சிகள். ஆமென். எப்ப ஆன் பண்ணாலும் இருக்கும். டிவி நிகழ்ச்சி. ஆமென். கர்த்தர் விருப்பத்தை கொடுக்கிறார் என்றால் அதை நிறைவேற்றுவதற்கான பலனையும் கொடுப்பார். ஆமென். If God puts the desire, He gives you the ability. கொஞ்சம் கவனிங்க. இதுவரைக்கும் எல்லாம் புரிஞ்சிச்சு? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன செய்ய சொல்றாரு, ஆனா உங்களுக்கு ஒரு சொல்றாருன்னு படுது, ஆனா உங்களுக்கு இஷ்டம் இல்லை. இப்ப பாருங்க, ஊழியத்துக்கு சிலர் வர சொல்றாரு, உங்களுக்கு டாக்டரா இருக்கதான் விருப்பம், அல்ல வேற ஏதாவது தொழில தான் இருக்க விருப்பம். உங்களுக்கு ஊழியத்துக்கு தான் வர சொல்றா, இருதயத்தில் படுது, ஆனா இஷ்டம் இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. உங்களை சத்துருக்களை சிநேகிகளுக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் அவங்ககிட்ட பேசினா அன்பா இருக்கணும்னு உங்களுக்கு படுது,
அதான் சரி. ஆனா உங்களுக்கு இஷ்டம் இல்லை. இஷ்டம் இல்லாத காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார் என்று தெரிந்த பிறகு உங்களுக்கு கீழ்ப்படிய மனது இல்லாவிட்டாலும் கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படிங்க. கீழ்ப்படிங்க என்ன வந்துருமா? விருப்பம் வந்துவிடும் அந்த காரியத்தின் மேல். ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார், உங்களுக்கு விருப்பமே இல்லை, ஆனா ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறார் தெரிஞ்சிருச்சு. Force yourself, discipline yourself to do it. ஊழியத்துக்கு மேல விருப்பம் உண்டு. நான் உண்மையா சொல்றேன், எனக்கு ஊழியத்துக்கு முதல்ல வர்றதுக்கு இங்க வந்து டீச்சிங் மினிஸ்டர் ஆண்டவர் சொன்னா எனக்கு டீச்சிங் மினிஸ்டர் பிடிக்கல. அதனால ஆண்டவர் என்னால் நான் டீச்சிங் தான் பண்ண மாட்டேன். ஆண்டவர் சொன்னா நீ பண்ணு. ஆண்டவர் தான் பண்றான்னு தெரிஞ்ச உடனே நான் சரி, I just force myself to teach. Now I love teaching. எனக்கு பிரசங்கம் பண்ணதான் ரொம்ப இஷ்டம். இப்படி இப்படி இதெல்லாம் போட்டு நின்று அவங்க அப்படி பேசத்தான் இஷ்டம். கொஞ்ச நாள் பிராக்டிஸ்ல இன்னும் நல்லா வரும் பாருங்க. இல்ல டீச் பண்ணி பழகாச்சு. இடிமுழக்க கூட்டத்தில் எப்படி முழங்குறோம் பாருங்க. அப்படி பேசதான் ரொம்ப இஷ்டம். இது டீச்சர் இப்படி இப்படி பேசிட்டு இருக்கணும். யார் தூங்குறாங்க யார் தூங்குறா எல்லாம் பார்த்துட்டே இருக்கணும். தூங்குறவங்க தட்டு வைக்கணும், அப்படி பண்ணணும், புரியாதவங்களை புரிய வைக்கணும், கொட்டாய் விடுறவங்களை கொஸ்டின் உற்சாகப்படுத்தணும், எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறேன். நான் கொட்டா கிட்ட இவரே போய் பார்த்தாரு. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நான் முதல்ல பிரசங்க பிரீச்சிங் மாத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். கண்டதான் மூடிக்கும். கண்ணை மூடி முன்னால யாரு இருக்கான்னு எனக்கு தெரியாது. கண்ட கட 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 கடன்னு அடிப்பேன். சில சமயத்தில் திறந்து இப்படி பார்த்தா பின்னால மேடம் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாவது கல்லு விழுந்தா கூட என்னடா பண்ணும், யாரும் அடிக்க வந்தா கூட ஒண்ணு இருக்கா. நான் பாட்டு பேசிக்கிறேன். பாட்டே கொடுத்தா வாழ் இருக்கா கொடுத்த ரட்சியோட நான் வந்துடுவேன். ஒப்பு மீட்டிங் முடிச்சுட்டு வருவேன். டீச் பண்ண ஆரம்பிச்சேன். கண்ணை திறந்து பேச. ஏன்னா கண்ணை திறந்தா தான் உங்களை அப்படியே உட்கார வைக்க முடியும். டீச்சிங்ல கட 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 அடிக்கிறதுல உட்காந்து கேட்டு இருப்பான். டீச் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்றதுல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றதுல சிலருக்கு டைம் ஆயிடும், சிலருக்கு தூக்கம் வந்துடும், சிலருக்கு பசி வந்துடும். இப்பதான் எல்லாம் வரும். ஏன்னா எக்ஸ்பிளைன் கொஞ்சம் நேரம் எடுக்கிறோம், பைபிளை திறக்கிறோம், டைம் எடுக்கிறோம். நான் சொல்ல போறேன் பாருங்க. அதை சொன்னே ஆச்சிக்கிறோம். சொல்ல போறேன் பாருங்க. இந்த டீச்சிங் எப்படிதான் இருக்கும். இப்படி இருக்கிறாரோ அப்படியே பார்த்து பார்த்து பேசினாதான் ஆள் ஒழுங்கா உட்காந்து. இல்லைன்னா பாதி பேர் ஒரு நேரம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க. சில போயிட்டாங்க, அது எனக்கு தெரியும். This is teaching. கண்ணை திறந்து பேசு. This is I never like this at all. ஒரு வேண்டாம் சொன்னார். என்ன உங்க டீச்சிங் கேட்ட பிறகு எனக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குங்க. நான் சொன்ன கண்ணை கட்டி காட்டு உள்ள இவ்வளவு நேரம் கட்டி இருந்த கட்டையை இப்பதான் அவுத்து விட்டு இருக்கிறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்ணை கட்டி காட்டுல விட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நாள் கட்டி வச்ச கட்டா அவுத்து விட்டாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் விழிக்கிற ரொம்ப ஒண்ணுதான். I can open my eyes now and teach because it's teaching. I never like this. எனக்கு இஷ்டமே இல்லை. இப்ப பாருங்க, நீ உட்காந்து ராத்திரி வரைக்கும் பேசும். அடுத்த பாயிண்ட் சொல்லிட்டா, ராத்திரி வரைக்கும் உட்கார வைக்கிற மாதிரியும் பேசுவேன். வேண்டாம், சவால் எடுத்துங்க. ஆனா இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. I force myself. Now I love this. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்ற விருப்பம் இல்லை என்றாலும் நிறைவேற்ற டிசிப்ளின் பண்ணுங்க. விரும்புவீர்களே, I discipline myself. சரி, இதுக்காக நான் ஆயத்தப்படுறேன் ஆண்டவர். நான் டிசிப்ளின், என்னால நான் நடந்து பேசுவேன், நான் மக்கள் நேரா பார்த்து பேசுவேன், அவங்களோட சம்பாஷணை பண்ணி பேசுவேன். சரி, I discipline, force myself to do. Now I love this. கர்த்தர் சொல்லுகிற சில காரியம் முடியாத உங்களுக்கு ஒரு விருப்பம் இல்லாம இருக்கும். உங்களுடைய விரோதிகளை போய் பேச உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும். உங்களை சத்துருக்களை சேர்க்க விருப்பம் இல்லாமல் இருக்கும். அல்லது கர்த்தருக்கு கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கும். ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார், விருப்பம் இல்லாமல் இருக்கும். கர்த்தர் போய் கைப்பிரதி ரோட்ல கொடுக்க சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு ரைட்டிங் போது உங்களுக்கு வெக்கமா இருக்கும், உங்களுக்கு இஷ்டம் இருக்கா, போய் கொடுக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு அது மேல ரொம்ப ஆசை ஆயிடும். அடுத்த வேலை உங்க யாரும் நிறுத்த முடியாது, நீங்களே போய் நிற்பீங்க. டிசிப்ளின். If you obey, you will desire. நான் முதல்ல என்ன சொல்ல தெரியுமா பாயிண்ட்? கர்த்தர் முதல்ல விருப்பத்தை உண்டாக்குவார். விருப்பத்தை உண்டாக்குறது ஆண்டவருடைய சித்தம். உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார்னா நீங்க செஞ்சீங்கன்னா அது மேல உங்களுக்கு என்ன வந்துடும்? எத்தனை பேர் புரிந்து வந்துடும்? ஆமென். கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தில் ஒரு கீழ்ப்படிதல், ஞானஸ்நானம். What about this and obedience? That's all. ஞானஸ்நானம் என்பது கீழ்ப்படிதல். You have to discipline yourself to obey. இது நிறைய ஊழியக்காரருக்கு தெரியும். சில இந்த ஞானஸ்நானத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி போயிருக்கிறாங்க. அதை தாண்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வளரல. சாதாரண காரியங்கள் தண்ணியில் இறங்கி வெளியில வருது, ஒண்ணு பெருசு இல்ல. இதை ஸ்கிப் பண்ணிட்டு போனாங்க, வளரல. சில சொல்லியிருக்காங்க, சொல்ல நினைக்கலாம், இல்ல ஞானஸ்நானம் எடுக்காதவர் கூட வளர்ந்து இருக்கிறார், அவர் வளர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு வளரல. ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலும் இன்னும் வளர்ந்துருப்பார். சில பரிசுத்தமான நிமிஷத்தை அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு அப்படி போறாங்க. அது வேணாம், எங்களுக்கு வளரல.
If you obey, learn to discipline yourself to obey everything. ஞானஸ்நானம் எடுக்க தகுதியில்லா தேவையில்லாத ஒரே ஒருத்தர் இருப்பாங்க, இயேசு கிறிஸ்து. He disciplined himself to do it. He forced himself to do it. எல்லா மீது நிறைவேற்றது நம்ம கேட்கணும் இருக்கிறது. அவரை விட பெரிய ஆள் யாராவது இருந்தா எடுக்காதீங்க. நான் அந்த ஆளை தான் தேடிக்கிட்டே இருக்கேன், யாருமே இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கல. இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆள் யாருமே கண்டுபிடிக்கல. என்ன தீர்மானம் பண்ணியிருக்கோம்? டிசிப்ளின் பண்ண தீர்மானம் பண்ணியிருக்கோம். அதே நாம் இப்போது தீர்மானத்தோடு எழுந்து நிற்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அப். நான் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி. நீர் தந்த நல்ல இந்த ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்திலே சில தீர்மானங்களை டிசிப்ளின் பண்ண, தங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த தீர்மானம் செய்திருக்கிறார்கள். அதில் உறுதியாய் நிற்க கிருபை செய்வீராக. நீர் வழி நடத்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கிருபை செய்யணுமாறு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆரம்பம் இவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வருடமாயிருக்க நீர் செய்வீராக. உம்முடைய பிரச்சனைகளை மூடிக்கொள்வதாக. பல காரியங்களுக்காய் இவர்களுக்காய் ஜெபித்திருக்கிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு, வேலையில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு, சுகவீனம் உள்ளவர்களுக்கு அனைவருக்கும் ஜெபித்திருக்கும். இவர்கள் நினைப்பதற்கும் துரிதமாய் பதில் தருவேன் என்று சொன்னீர். நீர் பரப்புவதற்காய் நன்றி. பலர் பதிலை இந்த வாரம் காணப்போவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காய் ஜெபித்திருக்கிறோம், ஞாபகப்படுத்துகிறோம். உங்களுடைய பிரசனம் தாங்கிக் கொள்வதாக. மறுபடியும் நாங்கள் ஒரு சந்திக்க வரும். உம்முடைய நாமத்திற்கு சபையாக மகிமை செலுத்தி இந்த ஆராதனை முடிக்கும். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம், நன்றி செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக.